ஹஸ்ரத் சையத் ஷாஹுல் ஹமீதின் நாகூர் தர்காவின் அற்புதமான வரலாறு. அனைவருக்கும் வணக்கம். நான் அண்ணாமலை சுகுமாரன். அற்புதங்களை செய்யக்கூடிய முஸ்லிம் புனிதர்களின் வரலாறுகளைப் பற்றி நீங்கள் எப்போதாவது நினைவில் கொண்டிருந்தீர்களா? இன்று நான் உங்களை ஹஸ்ரத் சையத் ஷாஹுல் ஹமீத் பற்றியும் அவரின் அற்புதமான நாகூர் தர்காவின் வரலாறு அடங்கிய ஒரு பயணத்திற்கு அழைத்துச் செல்லப் போகிறேன். நீங்கள் உண்மையிலேயே வியக்க வைக்கும் சில அற்புதங்கள் நிகழ்ந்த வரலாற்று கதைகளை கேட்கப் போகிறீர்கள் என்பதால் முடியும் வரை ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் பாருங்க. மரியாதைக்குரிய சூஃபி துறவியான ஹஸ்ரத் சையத் ஷாஹுல் ஹமீத் இந்தியா முழுவதிலுமிருந்து வாழும் பலதரப்பட்ட மக்களை ஈர்த்து அற்புதங்களுக்கு பெயர் பெற்றவர் என்பது உங்களுக்கு தெரியும். கிபி 1504 உத்தரப்பிரதேசத்தின் மணிப்பூரில் பிறந்த இவர் புகழ்பெற்ற அறிஞர்கள் மற்றும் சூஃபிக்களின் பரம்பரையில் இருந்து வந்த ஹஸ்ரத் சையத் ஹசன் குடு மற்றும் பிபி பாத்திமா ஆகியோரின் மகனாவார். இளம் வயதிலிருந்தே அவர் ஆன்மீகத்தை நோக்கி ஆழமாக ஈர்க்கப்பட்டார். தனது தந்தை மற்றும் பிற அறிஞர்களிடம் மார்க்க கல்வி படித்தார். பின்பு புகழ்பெற்ற சூஃபி துறவி ஹஸ்ரத் சையத் முகமது கவுத்தின் சீடராக ஆனார். ஆன்மீக ஞானத்தை முழுவதும் அடைந்த பிறகு அவர் இந்திய துணை கண்டம் முழுவதும் யாத்திரை பயணம் செய்து இஸ்லாம் மற்றும் சூஃபித்துவத்தின் போதனைகளை பரப்பினார். அவர் இறுதியாக தமிழ்நாட்டின் நாகூரில் குடியேறினார். இங்கு தங்கி இஸ்லாம் மற்றும் சூஃபித்துவத்தின் போதனைகளை பரப்பினார். அப்போது பல அற்புதங்களை நிகழ்த்தி மக்களை கவர்ந்தார். அங்கு அவரது வாழ்ந்த இடம், அவர் அடக்கமான இடம் நாகூர் தர்கா மரபாக இப்போதும் வாழ்கிறது. ஆனால் அவரது வரலாற்று கதையில் உண்மையில் கவர்ந்தெழுக்கும் விஷயம் என்னவென்றால் அப்போது நிகழ்த்திய அற்புதங்கள் தான். அவற்றில் சிலவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஹஸ்ரத் சையத் ஷாஹுல் ஹமீதின் அற்புதங்கள். முதலில் அப்போது ஆண்ட மன்னரின் நோயை குணப்படுத்திய வரலாற்றை பார்ப்போம். அப்போதைய தஞ்சாவூர் மன்னர் அச்சுதப்பா நாயக்கர் எந்த மருத்துவராலும் குணப்படுத்த முடியாத ஒரு மர்மமான நோயால் அவதிப்பட்டு வந்தார். பலரையும் பார்த்து பலனில்லாது போனதால் ஷாஹுல் ஹமீத் பெருமையை அறிந்து அவரை அரண்மனைக்கு அழைத்தனர். அங்கு வந்து அவர் பிரார்த்தனை செய்து சில சடங்குகளை செய்தார். உடனேயே அற்புதமாக மன்னர் குணமடைந்தார். அதனால் மன்னர் அடைந்த நிம்மதியையும் நன்றியையும் வெளிக்காட்ட அவர் நாகூரில் இடமும் ஆலயமும் கட்டித் தந்தார். அடுத்து இறந்த மீன்களின் நம்ப முடியாத உயிர் பெற்ற வரலாறு ஒன்று உள்ளது. தனது ஒரு பயணத்தின் போது ஷாஹுல் ஹமீத் தனது மோசமான மீன்பிடிப்பு குறைவு குறித்து வருத்தப்பட்ட ஒரு மீனவரை கடற்கரையில் சந்தித்தார். துறவி ஒரு இறந்த மீனின் மீது பிரார்த்தனை செய்து அதை மீண்டும் தண்ணீரில் வைத்து அதை மீண்டும் உயிர்ப்பித்தார். பிறகு மீனவருக்கு குவியல் குவியலாக மீன் கிடைக்க ஆரம்பித்தது. இது போன்ற ஒரு அதிசயத்தை நீங்கள் கண்டால் நீங்கள் எப்படி நடந்து கொள்வீர்கள்? மீனவர்கள் இன்றும் அவரை கொண்டாடுகின்றனர். அவரது அற்புதங்களிலே தீ விபத்து சம்பவமும் உள்ளது. ஒரு சமயம் நாகூரில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. இது முழு நகரத்தையும் சூழ்ந்துவிடும் அபாயத்தை ஏற்படுத்தியது. இதைக் கண்ட ஷாஹுல் ஹமீத் உருக்கத்துடன் அப்போது பிரார்த்தனை செய்தார். அற்புதமாக தீவிரமான அந்த தீப்பிழம்புகள் கடலை நோக்கி திருப்பிச் சென்று தானே அதுவே கடலில் புகுந்தது. இதனால் எண்ணற்ற உயிர்களையும் சொத்துக்களையும் அவர் காப்பாற்றினார். எனவே இதை கண்ட மக்கள் அவர் எவ்வளவு சிறந்த துறவி எனக் கொண்டாடினர். அவர் ஒரு பெரிய புயலை கூட நிறுத்தினார். பேரழிவுகரமான ஒரு புயல் நாகூரை நெருங்கிய போது ஷாஹுல் ஹமீத் கடற்கரையில் நின்று பிரார்த்தனை செய்தார். உடனே நெருங்கி வந்த புயல் அதிசயமாக தணிந்தது. இது அவருக்கு கடலின் இறைவன் என்று பொருள்படும் வீரப்பள்ளி ஆண்டவர் என்ற பட்டத்தை பெற்று தந்தது. ஒரு கொடுமையான நீண்ட பஞ்சத்தின் போது, கடுமையான உணவு பற்றாக்குறை இருந்தபோது அவர் உணவை பெருக்கும் அதிசயத்தை செய்தார். அவர் ஒரு சிறிய அளவு உணவு வைத்து ஜெபித்தார்.
அது பின்னர் கூடியிருந்த பசியுள்ள மக்கள் அனைவருக்கும் உணவளிக்கும் அளவுக்கு பெருகியது. எத்தகு அதிசயங்கள்! எனவே மதம் கடந்து அனைத்து தரப்பு மக்களும் குவிந்தனர். இப்போது நாகூர் தர்காவை பற்றி முழுவதும் பார்க்கலாம். நாகூர் ஷெரீப் அல்லது நாகூர் ஆண்டவர் தர்கா என்றும் அழைக்கப்படும் இந்த மரியாதைக்குரிய சூஃபி ஆலயம் தமிழ்நாட்டின் கடலோர நகரமான நாகூரில் அமைந்துள்ளது. இது ஹஸ்ரத் சையத் ஷாஹுல் ஹமீதுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது மற்றும் வகுப்புவாத நல்லிணக்கத்தின் அடையாளமாக நிற்கிறது. பல்வேறு மத பின்னணியைச் சேர்ந்த பக்தர்களை ஈர்க்கிறது. அனைத்து மதத்தினரும் இன்றும் இங்கு வழிபாடு செய்கின்றனர். தர்கா வளாகம் இந்தோ இஸ்லாமிய பாணிகளை கவரும் ஒரு கட்டிடக்கலை அதிசயமாகும். இது இஸ்லாத்தின் 5 தூண்களை குறிக்கும் வகையில் 131 அடி உயரத்தில் நிற்கும் 5 கோபுரங்களை கொண்டுள்ளது. துறவியின் கல்லறையை கொண்ட பிரதான ஆலயம் சிக்கலான சிற்பங்கள், அழகான வளைவுகள் மற்றும் விரிவான குவிமாடங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. கண்கவரும் அழகு கொண்டது. பந்தல் மண்டபம் பிரார்த்தனை மற்றும் சடங்குகளுக்காக பக்தர்கள் கூடியிருக்கும் பிரதான மண்டபம். பியர் மண்டபம் துறவியின் சீடர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அமைப்பு மற்றும் யாத்ரிகர்களுக்கு ஓய்வெடுக்கும் இடமாக செயல்படுகிறது. தங்க குவிமாடம் தர்காவின் புனிதத்தையும் ஆன்மீக பிரம்மாண்டத்தையும் குறிக்கும் ஒரு சமீபத்திய கட்டுமானம். துறவியின் நினைவு தினத்தை முன்னிட்டு நடத்தப்படும் வருடாந்திர கண்டூரி திருவிழாவின் தளமாகவும் தர்கா உள்ளது. 14 நாட்கள் நீடிக்கும் இந்த திருவிழாவில் ஊர்வலங்கள், விருந்துகள் மற்றும் சிறப்பு பிரார்த்தனைகள் உள்ளன. இது தர்காவின் உள்ளடக்கிய பிரமாண்ட தன்மையை பிரதிபலிக்கிறது. இத்தகைய ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த முஸ்லிம் இடத்தில் நீங்கள் எப்போதாவது ஒரு திருவிழாவில் கலந்து கொண்டிருக்கிறீர்களா? நாகூர் தர்கா ஆரம்பத்தில் ஹஸ்ரத் சையத் ஷாஹுல் ஹமீத் இறந்த பிறகு அவரை பின்பற்றுபவர்களால் கிபி 1570 கட்டப்பட்டது. பல நூற்றாண்டுகளாக பல்வேறு ஆட்சியாளர்கள் மற்றும் சமூகங்களின் ஆதரவின் காரணமாக இது குறிப்பிடத்தக்க விரிவாக்கம் மற்றும் அழகுபடுத்தலுக்கு உட்பட்டது. தஞ்சாவூர் ஆட்சியாளர்கள் உட்பட ஆரம்பகால புரவலர்கள் முதல் மராட்டிய ஆட்சியாளர்கள், குறிப்பாக 2ஆம் ராஜா சரபோஜி வரை தர்கா தொடர்ந்து வளர்ந்தது. 20ஆம் நூற்றாண்டில் இது தங்க குவிமாடம் கட்டுவது உட்பட தொடர்ந்து விரிவடைந்தது. அதற்கு முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாத சமூகங்களிடமிருந்து பங்களிப்புகளை பெற்றது. இன்று நாகூர தர்கா ஒரு பரம்பரை அறக்கட்டளையால் நிர்வகிக்கப்படுகிறது. அது அதன் சிறந்த பராமரிப்பை உறுதி செய்கிறது மற்றும் வருடாந்திர திருவிழாக்கள் மற்றும் தினசரி சடங்குகளை மேற்பார்வையிடுகிறது. தர்காவின் நிர்வாகம் இதர தொண்டு நடவடிக்கைகளிலும் ஈடுபடுகிறது. தேவைப்படுபவர்களுக்கு உணவு மற்றும் உதவிகளை வழங்குகிறது. எனவே ஹஸ்ரத் சையத் ஷாஹுல் ஹமீத் மற்றும் நாகூர தர்காவின் அதிசய வரலாறை இதுவரை பார்த்தீர்கள். இந்த அற்புதங்கள் மற்றும் வரலாறு கதைகள் கவர்ச்சிகரமானவை என்று நீங்கள் உணர்ந்தால், வரலாற்றிலிருந்து மேலும் வசீகரிக்கும் கதைகளுக்கு இனிய தமிழ் அமிர்தம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. விருப்பம், கருத்து தெரிவிக்கவும், குழு சேரவும். கருத்துகளில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இவரின் எந்த அதிசயம் உங்களை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது? பார்த்ததற்கு நன்றி. நான் இனிய தமிழ் அமிர்தம் சேனலில் இருந்து அண்ணாமலை சுகுமாரன். இந்த வீடியோவை நீங்கள் ரசித்திருந்தால், வரலாற்றிலிருந்து மேலும் அற்புதமான கதைகளுக்கு இனிய தமிழ் அமிர்தம் சேனலை விரும்பவும் குழு சேரவும் மறக்காதீர்கள். உங்கள் நண்பர்களுடன் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். Annamlai Sugumaran. To read full article in Tamil and English visit tamilamirthamblog.wordpress.com or visit Inia Tamilamitham YouTube channel. Follow us. Annamlai Sugumaran in Facebook and Instagram.